ரீசெண்டாக நிறைய பேர் கிரே ஹேருக்கான ரெமெடி கேட்டிருந்தீங்க. கிரே ஹேரை உண்மையாகவே ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத ஹானஸ்ட்டாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். கிரே ஹேருக்கு நீங்கள் என்ன தான் அவுட்டரில் ஹேர் மாஸ்க் ஹேர் ஆயில்லாம் அப்ளை பண்ணாலும் அது ஜஸ்ட் 10% தான் ஒர்க் ஆகும். இன்டேக் தான் உங்களுக்கு 90% ஒர்க் ஆகும். இன்டேக்காக கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம வந்து லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கருப்பு எள்ளு கிரே ஹேருக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி லட்டு எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். கடாயில் 100 கிராம் கருப்பு எள்ளு எடுத்துக்கிறேன். நான் ஆட் பண்ணுற பார்ட் வீடியோ கட் ஆயிருக்கு. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கருப்பு எள்ளோட கம்பேர் பண்ணும்போது வெள்ளை எள்ளில் கம்மியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கம்மியான பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. கருப்பு எள்ளு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், அதனால நான் அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு எள்ளில் அதிகமான அயன், சிங்க், காப்பர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், கெரட்டின் இருக்குது. மெலனினை ப்ரொடியூஸ் பண்ணும். கிரே ஹேருக்கு பர்ஃபெக்டான இன்க்ரீடியன்ட்னு சொல்வேன். 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எள்ளெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். வால்நட் 20 சேர்த்து நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். வால்நட் பதிலாக நீங்கள் வேர்க்கடலை ஆர் உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். மிக்சியில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் டேட்ஸ், ஹனி எது வேணால் சேர்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஈரம் இருக்கக்கூடாது, தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணியாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். கிரே ஹேர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க B12, அயன், காப்பர் அதிகமாக இருக்க ஃபுட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதனால தான் நான் எள்ளு வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா எள்ளில் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ அதை சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆறதுக்குள்ளே 3 பீஸ் தேங்காவை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் தண்ணி சேர்க்கக்கூடாது. தேவையான அளவு நெய் சேர்த்து உருண்டை பண்ணிக்கிறேன். டெய்லி ஒரு லட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் ஃபுட் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 to 3 வீக்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சுகர் வந்து கம்மியாக இருந்தால் போதும், அதனால் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாருமே சாப்பிடலாம். ஈவன் கிட்ஸ்க்குமே நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் ரெகுலராக சாப்பிடும் போது அதை ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். இதை நிறைய மெத்தட்ல சாப்பிடலாம். 1 கிளாஸ் பாலில் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் பாலில் 1 ஸ்பூன் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா 1 கிளாஸ் தண்ணியில் கூட இதை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நீங்கள் ஸ்மூத்தி ரெடி பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 1/2 கப் எடுத்துட்டு அதில் கூட ஒரு 1/2 ஸ்பூன் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கூட சாப்பிடலாம். சாலட்ல எடுத்துக்கலாம். இப்போதான் கிரே ஹேர் வந்திருக்கு. ஜஸ்ட் 2 months தான் ஆகுது. எனக்கு 6 monthsல தான் கிரே ஹேர் இருக்குன்னா உங்களுக்கு எதனால வருதுன்னு கண்டுபிடிங்க. ஸ்ட்ரெஸ்னால வருதா இல்ல உங்க டயட் வந்து புவரா இருக்கான்னு பாருங்க. அதை செக் பண்ணிட்டு அதை நீங்க சரி பண்ணும்போது கிரே ஹேரை நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். ஹெரிடிட்ரியால கிரே ஹேர் ப்ராப்ளம் வருதுன்னா அதை சரி பண்றது கொஞ்சம் டஃப் தான். நீங்க ரெகுலர் பேசிஸ்ல நல்ல ஃபுட் லைஃப் ஸ்டைல வந்து சேஞ்ச் பண்ணும்போது அதுவும் மாத்தலாம். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னையும் கிளியரா க்ளோயிங்கா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். எங்க வச்சிருக்கோம். நீங்களும் இந்த லட்டு எவ்ரிடே ஒன்னு சாப்பிட்டு பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பை.